தலைவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது சினிமா துறையில பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்று வழங்கினாங்க. அந்த நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் பூரா இருக்க சூப்பர் ஸ்டார் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி கடலில் சந்தோஷமான மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா தலைவருக்கு 50 வருடம் தமிழ் சினிமாவை ஆண்டிருக்காரு. தமிழ் சினிமாவின் உச்சமாக இன்று வரை தமிழ் சினிமாவின் உச்சமாக நின்று கொண்டிருக்கிறாருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். தலைவர் போர் வேற எவராலும் அந்த இடத்த தொடக்கூட முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தலைவருக்கு தலைவரே தான், தலைவர் தவிர வேற யாருமே அந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. 50 வருஷம் தமிழ் சினிமா உச்சபட்ச நடிகராகவே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. அவருடைய டோட்டல் ஃபேமிலியோட போய் அவர் கோவால அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார். அவருடைய நடை உடை அவருடைய ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 75 வயசு நெருங்கக்கூடியவர். அடுத்த மாதம் வந்தால் 75 வயதுல அவர் இந்த அளவுக்கு ஆக்டிவா சூப்பரா அவர் நல்ல ஒரு ஆட்டிடியூட் பயங்கரமா இருந்துச்சு. அது எல்லாரும் பொறாமப்படும் வகையில் இருந்ததுன்னே சொல்லலாம். தலைவர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, சினிமா நான் ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப நேசிக்கிறது, ரொம்ப லவ் பண்றது, அடுத்து ஒரு பிறவின்னு இருந்தா அதுலயும் சினிமா நடிகனாகவே இருக்கணும், அதுவும் ரஜினிகாந்தாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த நேம பாலச்சந்தர் அவர்கள் வச்சதுக்கு அப்புறம் இந்த ரஜினிகாந்த்ங்கிற நேம உலகம் பூரா இருக்க அத்தனை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோடைய முழு உழைப்பு, முழு திறமை, அதாவது மொத்தமும் தமிழ் சினிமாக்காக கொட்டி இருக்காரு. அவரோட வாழ்க்கையில இருக்கிற எவ்வளோ இன்ப துன்பங்களை ஒதுக்கி வச்சுட்டு சினிமாக்காக அவர் அவ்வளோ உழைச்சிருக்காரு. இந்த விருது அவருக்கு தகுதியானது. வாழ்த்துக்கள் தலைவா, நீங்க நீடூடி வாழணும், சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே எங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.